நம்மை படைத்த இறைவனுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற வீரர்களோடு கைபர் யுத்தத்துக்கு புறப்படுறாங்க. அப்போ முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பிற தோழியர்களோடு அவங்க பின்தொடர்ந்து அப்படியே போகிறாங்க. இது தெரிய வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அதிருப்தி அடைந்த தோரணத்தில் கேட்குறாங்க, நீங்கள் யாருடைய அனுமதியில் இங்கே வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுடைய தாய் தந்தையை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நாங்கள் கம்பளியால் உடைகளை செய்கிறோம். அது மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கான மருந்துகள் எங்ககிட்ட இருக்கு. அம்பெரியும் வீரர்களுக்கு அம்புகளை எடுத்து கொடுப்போம், உணவும் தயாரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய இந்த பதிலை கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்களை அங்கே வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றிக்கு சில தினங்களுக்கு அப்புறமா ஹுனைன் யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தத்துக்கு முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முழு உற்சாகத்தோடு அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட புறப்படுறாங்க. இந்த யுத்தம் பனு ஹவாசின் அப்படின்ற கோத்திரத்தோடு நடைபெற்றது. ஆரம்பத்தில் எதிரணியை சேர்ந்தவங்க மறைவிடத்திலிருந்து அம்புகளை எறிகிறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய அம்பு தாக்குதலை தாக்க முடியாமல் முஸ்லிம்களுடைய அணியே சிதைந்து போச்சு. அப்போ தன்னுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்ய துணிந்த சில தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து உறுதி குலையாமல் நின்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் நபிதான், இது பொய்யல்ல, நான் அப்துல் முத்தலிஃபின் மகனாவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த கம்பீரமான குரலை கேட்டதும் மறுபடியும் எல்லாரும் களத்தில் இறங்கி போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அன்சாரிகளே, முஹாஜிர்களே, நீங்கள் எல்லாருமே முழு உற்சாகத்தோடனும் உத்வேகத்தோடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற இடத்துக்கு போங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரணியை சேர்ந்தவங்களாம் தோற்று போய் ஓட அவங்க கிட்ட முழு வலிமையுடன் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி போர் மறுபடியும் தொடருது. அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் நின்று போர் புரியுறாங்க. முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னோட கையில் பட்டா கத்தியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாதுகாப்புக்காக நிற்கிறாங்க. இன்னைக்கு நாம முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய போரில் காட்டக்கூடிய ஆர்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களில் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அல்லாஹ் நாம் அனைவருக்கும் துணையாக இருப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.